வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாக நிகழ்ந்த அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கடும் மழையால் மலையில் இருந்து நிலப்பகுதிகள் சரிந்து விழக்கூடிய காட்சிகள். வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக உயிரிழப்பு 70ஆக உயர்வு பெற்றிருக்கிறது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைந்திருக்கிறார். சந்தோஷ், இந்த பதற வைக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் 70 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இப்ப அங்க நிலவரங்கள் எப்படி இருக்கு? அதாவது இந்த நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மலையில தான் அதிகமான மழை பொழிவு காரணமாக அந்த மலைப்பகுதி அதாவது நம்ம அந்த ஒரு மேகன்னு சொல்லுவாங்க அதைய அந்த இடத்துல அந்த அதிகப்படியான அந்த மழை காரணமாகத்தான் அந்த மலைப்பகுதி இடிந்திருக்கிறது. அந்த இடிந்து அந்த பாறை மற்றும் மண் சரிவுகளோடு சேர்ந்து அந்த ஆறு ஒண்ணு வந்திருக்குது. அந்த ஆற்றினுடைய வழியாக இந்த சேரும் சரிவு தான் இங்க இருக்கக்கூடிய அந்த புத்துமலை, முண்டக்கை, அதே போல சூரல் மலை அப்படிங்கிற இடங்களை எல்லாமே கடுமையான ஒரு சேதத்துக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். நிச்சயமாக இந்த பகுதியில இரவு நேரத்துல பெய்த இந்த மழை தான் இவ்வளவு பெரிய ஒரு சேதத்துக்கான ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நிச்சயமாக இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா தான் இருந்திருக்கிறது. இரவு நேரத்துல அதிகமான மழை பொழிவு இந்த பகுதியில ஏற்பட்ட காரணத்தால் பல பேரை ஆபத்தான இடத்துல இருக்கிறாங்க இடங்களையும் பள்ளிக்கூடங்களையும் கூட தங்க வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில தான் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டு அந்த நிலச்சரிவு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆற்றின் வழியாக அடித்து வரப்பட்ட காரணத்தினாலதான் முழுமையாக அந்த பகுதிகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. குடியிருப்புகள் பலதும் சேதமடைந்திருக்கிறது. இன்னும் சில இடங்களுக்கு மீட்பு படையினரே செல்ல முடியாத அளவுக்கு கூட தற்பொழுது பாத்தீங்கன்னா நேற்று இந்த அதிகாலை 2 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் கூட தற்போதைக்கு கூட இந்த மீட்பு படையினர் பல இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையில தான் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படக்காட்சிகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த வெள்ளப்பெருக்கு அந்த இரவு நேரத்தில் ஏற்பட்ட அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாக பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 70 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக பல இடங்கள் மக்கள் பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்த உடல்களை அடையாளம் காண்பதற்காக தேடிக்கொண்டு பல இடங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலைதான் தற்பொழுது அங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த பேரிடர் மீட்பு படையானது தற்பொழுதும் தேடுதல் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. எந்தெந்த இடங்கள்ல பாதிப்புகள் உருவாகி இருக்குதோ அந்தந்த இடங்களுக்கு மீட்பு படையினர் செல்வதற்கு தேவையான ஆயத்த பணிகளையும் செய்திருக்கிறார்கள். ராணுவமும் வந்திருக்கிறது. அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த உடனடியான பாலம் அமைக்கும் பணியை ஈடுபட்டிருக்கிறாங்க. அது பிரெய்லி பாலம்னு சொல்லுவாங்க. மழை வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால ஒரு பாலத்துல போக முடியாத ஒரு நிலையில தான் தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த உடனடியாக கட்டக்கூடிய அந்த பாலத்தை உருவாக்க இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அந்த பகுதிக்கு செல்ல முடியும். அப்படி சென்ற பிறகுதான் அந்த முழுமையான பாதிப்புகளும் தற்பொழுது தெரிய வருங்கிற ஒரு நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. சந்தோஷ், இப்ப அந்த முண்டக்கை, சூரல் மலை இந்த 2 பகுதிகளையும் இணைக்கக்கூடிய பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா அந்த 2 கிராமங்களுக்கும் செல்வதற்கு? பொதுவாக இந்த 3 பகுதிகளையும் நில அமைப்பு எப்படி இருந்தது? எப்படி காட்டாற்று வெள்ளம் எங்கிருந்து வந்தது? எப்படி இவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சு? அந்த இடம் முழுமையாக ஒரு மலைப்பகுதி தான். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு மலைப்பகுதி தான் அந்த இடத்துல. ஏன்னா பொதுவாக மழை பொழிவு ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பரவலாக மழை பெய்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா இது மழை அதிகப்படியான மழை ஒரே இடத்துல விழும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிலச்சரிவுகள் இருக்கும். அது ஒரு சில அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய இடத்துல ஏற்படும். அந்த வகையில இந்த முண்டக்கையம் பகுதியில இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அங்க குன்றுகள், சிறு சிறு குன்றுகள் காணப்படுகிறது அந்த பகுதி முழுமையாக. அந்த குன்றுகள்ல அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மண் மற்றும் பாறைகள் அடித்து இந்த ஆற்றுல வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படும் போது ஆறுகள்ல வழக்கமாகவே பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அந்த வெள்ளப்பெருக்குல பாத்தீங்கன்னா
சில இடங்கள்ல வந்து அந்த மண் மற்றும் பாறைகள் அடித்து வந்த காரணத்தினாலதான் இந்த அளவுக்கான ஒரு சேதமானது தற்போது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா அந்த காட்டாற்றை கடந்து செல்வதற்கு, அதாவது நகர்பகுதியிலிருந்து அந்த சூரல் மலை அப்படிங்கிற இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கிறது. அந்த பாலம் வந்து மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினாலதான் தற்போது அந்த பகுதிக்கு மீட்பு படையினர் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இதற்காகத்தான் ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த உடனடியாக அமைக்கக்கூடிய அந்த பாலத்தை அமைத்த பிறகுதான் மீட்பு குழுவினர் வந்து அந்த இடத்துக்கு முழுமையாக செல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த காட்டாற்றை கடந்துதான் அந்த பகுதிக்கு வந்து மீட்பு படையினர் ஒரு சிலர் சென்று அந்த பகுதியில வந்து தேடும் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டது இந்த நிலச்சரிவும் பாதிப்புகளும் ஏற்பட்டு. இருந்தாலும் ஒரு சில இடத்துக்கு வந்து முழுமையான அந்த மீட்பு பணிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த இடம் வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு இடமா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டு இந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்குதுன்னு சொல்லணும். தற்போது வரைக்கும் மீட்பு பணிகளுக்கு எவ்வளவு மீட்பு படையினர் வந்திருக்கிறாங்க? இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு, ஆக்சசிபிலிட்டி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய பேர் மீட்பு பணியில ஈடுபட வேண்டிய சூழல் இருக்கா? பேரிடர் மீட்பு படை என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேரளாவில் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நிச்சயமா இருக்காதுன்னு தான் நம்ம தெரியும். ஏன்னா இந்த ஒரு பாதிப்புங்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாக இப்ப திருச்சூர் மாவட்டத்திலிருந்து, அதாவது கேரளாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அதே போல தீயணைப்பு துறையினராக இருந்தாலும் சரி, பேரிடர் மீட்பு படை குழுவினராக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பினருமே வந்து இங்க வந்து முகாமிட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் மீட்கப்படக்கூடிய, அதாவது காயங்களோடு மீட்கப்படக்கூடிய மக்களை வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா சிலர் உயிரிழந்த நிலையில எடுக்கக்கூடிய, அதாவது வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இடிந்து விழுந்து அந்த வீடுகளுக்கு உள்ள சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்டா அந்த உடல்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் வந்து அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இங்க வந்து தீயணைப்பு துறையினர், பேரிடர் மீட்பு படையினர், அதே போல ராணுவத்தினர் என 1000க்கும் மேற்பட்டோர் வந்து இங்க வந்து இந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த விபத்தை பொறுத்த, அதாவது இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர். இதுக்கு வந்து எந்த மாதிரி உடனடியாக களத்துல இறங்கி மீட்பு பணியில ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல இல்லை. ஏன்னா இது பல இடங்கள்ல காட்டாறுகளை கடந்துதான் ஒரு சில பகுதிக்கு, பாதிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த காட்டாறுகளை கடந்து செல்வது என்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இந்த இடங்கள், அந்த இடங்களுடைய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக சென்று மீட்பு குழுவினர் வந்து சென்று மீட்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இல்லை. இந்த நிலையில தான் வந்து கடந்த 12 மணி நேரமாக பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலர் காயமடைந்தும் ஒரு சிகிச்சைக்காக தேவைப்படுவரும் அங்க வந்து இருக்காங்க. அதே போல உயிரோட இருக்கக்கூடிய மக்களும் வந்து தங்களை மீட்பு படையினர் வந்து காப்பாற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லணுங்கிற ஒரு காத்திருப்போடையும் இந்த சில இடங்கள்ல வந்து இருக்காங்க. அவங்களை வந்து உடனடியா மீட்கணும் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு படையினர் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு செல்லணும். அந்த பாதுகாப்பு படையினர் அதே போல மீட்பு படையினரும் அந்த சம்பவ இடத்திற்கு செல்ல வேண்டிய தேவையான ஏற்பாடுகளை தான் தற்பொழுது வந்து அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக சந்தோஷ், பாதுகாப்பு படையினருக்கு அங்க மிகப்பெரிய சவால் இருப்பதை புரிஞ்சுக்க முடிகிறது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி.